நிறைய பேருக்கு குளித்து விட்டு வந்தவுடன் உடம்பில் சொறிவது போன்ற உணர்வு ஏற்படும். இந்த அரிப்புக்கு என்ன காரணம் என்று யோசித்து இருக்கீங்களா? தோலின் அதிகப்படியான வறட்சி, கெமிக்கல் சோப்பு, தண்ணீர் அழற்சி போன்றவை காரணமாக அமைகிறது. அதிகப்படியான வறண்ட சருமம் இருப்பவர்கள் குளித்த பிறகு வறட்சியை சந்திக்கின்றனர். இந்த நிலையை ஜெரோசிஸ் கியூட்டிஸ் என்று அழைக்கின்றனர். வறண்ட சருமம் இருப்பவர்கள் குளிப்பதால் சருமத்தில் உள்ள எண்ணெய் மேலும் அகற்றப்படுகிறது. சென்சிட்டிவ் சருமம் இருப்பவர்களுக்கு சோப்பு போட்டாலே அழற்சி ஏற்படும். சோப்பு, பாடி வாஷ், ஷாம்பு போன்ற கெமிக்கல் நிறைந்த பொருட்கள் எண்ணெய் பசையை நீக்கி வறட்சியை ஏற்படுத்தலாம். இது ஒரு அரிதான சரும நிலையாகும். இந்த பாதிப்பு இருப்பவர்கள் தண்ணீருடன் தொடர்பு கொள்ளும் போது அரிப்பு ஏற்படுகிறது. கை கால்கள், முகம், தலை மற்றும் உடலின் மேல் பகுதியில் தடிப்புகள் ஏற்படும். எக்ஸிமா அல்லது அட்டோபிக் டெர்மடிடிஸ் என்பது ஒரு அழற்சி தோல் நோயாகும். இது சருமத்தின் உணர்திறன் மற்றும் எரிச்சலை அதிகரிக்கிறது. கடுமையான இரசாயனங்கள், வாசனை திரவியங்கள், கிளீன்சர் மற்றும் மெந்தோல் கொண்ட சோப்புகள் வேண்டாம். வழக்கமான சோப்பை மாற்றி மூலிகை சோப்புகளை பயன்படுத்தி வாருங்கள். குளித்த உடனேயே உங்கள் சருமத்தை உடனே துடைக்க வேண்டாம். இது சரும வறட்சியை அதிகமாக்கி எரிச்சலை ஏற்படுத்தும். எனவே மென்மையாக துடையுங்கள். மிகவும் சூடாக இருக்கும் தண்ணீரில் குளிக்காதீர்கள். வெதுவெதுப்பான நீரை மட்டும் பயன்படுத்துங்கள். கடுமையான ஸ்க்ரப்பை பயன்படுத்த வேண்டாம். ஒரு நாளைக்கு பல முறை குளிக்காதீர்கள். குளித்துவிட்டு வெளியே வந்ததும் ஈரப்பதத்தை தக்க வைக்க மாய்ஸ்சரைசரை பயன்படுத்துங்கள். இது இழந்த ஈரப்பதத்தை மீட்டெடுக்க உதவுகிறது. எரிச்சலை தணிக்கிறது.